வணக்கம், நான் உங்கள் ராஜா ஸ்டூடியோ 49க்காக ஆன்மீக சேனலுக்காக. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் குருவிக்கரம்பை கிராமத்தில் ஒரு பங்காளிகள் 38 பங்காளிகள் சேர்ந்த ஒரு கோவில், பொம்மியம்மாள் வெள்ளையம்மாள் உடனுரை மதுரை வீரன் சுவாமி கோயில். இதோடைய திருவிழாங்க அன்னைக்கு அவங்க தான் இருக்காங்க. அந்த கோயிலோட ஸ்தலத்தை பற்றி அந்த கிராமத்தோடைய அந்த பங்காளிகள் ஒருத்தவங்க பேசுவாங்க. வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் குருவிக்கரம்பை கிராமத்தில் எங்கள் குலதெய்வம் ஸ்ரீ பொம்மியம்மாள் வெள்ளையம்மாள் சமேத ஸ்ரீ மதுரை வீரசாமி கோவில் கொண்டு எழுந்தருளி எங்களுக்கெல்லாம் அருள் பாலித்து வருகின்ற குலதெய்வம் ஸ்ரீ மதுரை வீரசாமி எங்களுக்கு நாங்கள் ஒரு 40 குடும்பம் தனித்தனியாக இந்த இறை வழிபாட்டை குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டிருந்தோம். சமயத்தில் சமீபமாக ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சிறுவனிடம் இந்த மதுரை வீரசாமியினுடைய அருள் வந்து இறங்கி, இந்த மாதிரி உங்கள் குலதெய்வம் மதுரை வீரன் நான் வந்திருக்கின்றேன், கிட்டத்தட்ட 163 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நாங்கள் வர்றது, எனக்கு நீங்கள் தனியாக எதுவுமே கோவில் அமைச்சு நீங்கள் ஆளாலும் ஏதோ இடத்துல வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தனியாக கோவில் அமைச்சு கும்பிடவே இல்லை. எனக்கு கோவில் இல்லாததுனால நான் எந்த இடத்துல அமர்றதுன்னு தெரியாமல் நான் ஒரு 163 வருஷமாக நான் இப்படியே இடம் மாறி இருந்து இப்போ நான் வந்து இறங்கியிருக்கிறேன். நீங்கள் எல்லாமே ஒரு இடமா இருந்து இந்த மதுரை வீரனை நான் வந்து மதுரை வீரனை நீங்கள் வழிபடணும். நீங்கள் 40 குடும்பமும் 4-5 இடத்துல வச்சு சாமி கும்பிட்டுருக்கீங்க. நீங்கள் எல்லாமே ஏன் குஞ்சுகள் தான். அதுக்கு ஒவ்வொருடைய அந்த பாஷ முறைகள், குழந்தைகள் வந்து குஞ்சுகள் அழைக்கிறது. அவங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே என்னுடைய குஞ்சுகள், ஒரு இடமா இருந்து ஒரு இடமா வழிபடணும்னு சொல்லிவிட்டு, என்னால் நீங்கள் வச்சிருக்க கும்பிட இடம் பூரா என்னால் வர முடியாது, நீங்கள் ஒரு இடமா வாங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப அது நூதனமாகவும் எங்களுக்கு வியப்பாகவும் நாங்கள் ரொம்ப ஈடுபாட்டோடு அதை கொண்டாட ஆரம்பித்தோம். அது சொன்ன வழிமுறைகள்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்களுக்கு அதனுடைய அருள் இறங்கி எல்லாருக்குமே அந்த எங்கள் குலதெய்வம் மீது பற்றுதல் ஏற்பட்டது. அந்த பற்றுதலுக்கு அதுக்கு காரணம் அது சொல்லிய வழிமுறைகள். அந்த குலதெய்வத்தை வந்து எவ்வாறு நாங்கள் வழிபடணும், நாங்கள் என்னென்ன தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் இன்னென்ன முறையில் தான் வழிபாடு பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு ஒன்றையும் கற்றுக் கொடுத்துச்சு. அது வந்து 163 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுனால அப்போ வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து இறங்குனது. அப்போ பார்த்தா அதனுடைய ஆயுதங்கள் அந்த அந்த சிறுவன்கிட்ட வந்து அந்த அருள் வந்து இறங்கி பேசி பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சரியம்னா, அந்த சிறுவனுக்கு வந்து வேறு மொழியே தெரியாது, தமிழ் இங்கிலீஷை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அது தெலுங்கில் பேசுது, அதனுடைய அந்த பாஷைகளை பேசுது, பழைய பாஷைகளை பேசுது. அதெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு அது ரொம்ப பற்றுதலாகி போச்சு. அப்போ எங்களுக்கு அந்த வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுக்கும்போது எங்களுக்கு புதுசுங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் அசால்ட்டாகவும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கும்போதெல்லாம் அது அவருடைய ஆயுதங்களாக பிரம்பு, அந்த கதை, கருவா, இந்த மாதிரி ஆயுதங்களை கேட்கும். அந்த பிரம்பால் வந்து எங்களை கோவம் வந்துச்சுன்னா தண்டிக்கும், அடிக்கும். வாங்க, நீங்கள் இந்த மாதிரி தான் சாமி கும்பிடணும், இந்த மாதிரி படையலை போடு, இந்த மாதிரி தான் உள்ளே வரணும், இந்த மாதிரி தான் நீங்கள் உடை அணியன்னு எங்களை வந்து சட்டையை கழட்டி தான் அந்த குலதெய்வம் வந்து இறங்கையில் நாங்கள் மேல் சட்டை அணிஞ்சிருக்கக்கூடாது, மேல் சட்டை அணியாமல் இருந்து பண்ணி தான் அதை வழிபடணும். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து அது எல்லாருக்குமே ஒரு புல்லரிப்பு. அந்த மாதிரி நாங்கள் அந்த சாமியை கண்டு வணங்க ஆரம்பித்தோம். அது எங்களுக்கு சொன்னது இந்த மதுரை வீரன், பொம்மியம்மாள் வெள்ளையம்மாள் சமேத மதுரை வீரன். நான் இங்கே மட்டும்தான் இருக்கிறேன். நான் முதல்ல மதுரையில் இருந்தேன். அந்த நான் 2 பேருக்கு தான் பயப்படுவேன். அது என்ன, எங்கள் அக்கா மீனாட்சிக்கு, எங்கள் அண்ணன் கருப்பண்ணசாமிக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன். நான் வேறு யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் இப்போ இங்கே வந்திருக்கிறது நான் இப்போ மதுரையில் இல்லை, இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு நாங்கள் இப்படி கும்பிட ஆரம்பித்ததும் எனக்கு கரும்பு கொடுங்க, எனக்கு ரொம்ப
தாகமாக இருக்குது எனக்கு கரும்பு கொடுங்க அப்படின்னா அது இந்த வழிபாட்டுக்கு அது படையலாக பலிகடாக கரும்புங்கிறது அந்த வெள்ளாடு அப்படின்னு அதை கேட்குது. அந்த மாதிரி கரும்புகளை கேட்குறது அந்த மாதிரி நாங்கள் 1-2 கொடுத்து பண்ணி ஆரம்பித்தோம் வழிபாட்டை. அப்புறம் எனக்கு ஒரு இடம் வேணும், ஒரு கோவில் அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த இடத்த தேர்வு பண்ணி அதுவே காண்பித்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்த கரையம் பெற்று அதில் கோவில் அமைச்சு இப்போ அது அதுக்கு அதன்பால் பற்றுக்கொண்டு எல்லாம் வேண்டுதல் வைக்கும்போது நிறைவேறுது. நிறைவேற அவங்கவுங்க விருப்பப்பட்டு அந்த கரும்பு ஆடு வாங்கி கொடுக்குறாங்க, கோழி வாங்கி கொடுக்குறாங்க, அந்த படையலுக்கு என்னென்ன தேவையோ வாங்கி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விழாக்காலில் பொங்கல் பூசைங்கும் போது எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் இங்கே ஊருக்கு வந்திருந்து எங்களுக்கு எல்லாம் அருள் பளித்து நாங்கள் அந்த சிறப்போடு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது. இன்னும் நாங்கள் நிறையா சொல்ல வேணும். இந்த சாமியினுடைய அருளை பற்றியும் அதனுடைய புகழை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். எங்கள் குலதெய்வம் மதுரை வீர சுவாமி நாங்கள் எழுந்தருனதுக்கப்புறம் ஆண்களை தான் கும்பிடணும் அப்படிங்கிற சட்டத்திட்டம்லாம் இல்லாமல் கல்யாண சமேத மதுரை வீரனா, பொம்மியம்மா, வெள்ளையம்மாள் சமேத மதுரை வீரனா பெண்களும் சேர்ந்து என் பூஜையை பார்க்கலாம், என் பிரசாதத்தை வாங்கிக்கலாம், எல்லாரும் பெண்களும் கலந்துக்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்து எல்லா பெண்களும் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு இருந்து எல்லா சிறப்பு பூஜைகளையும் பார்த்து செய்கிற அளவுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அதன் பேரில் பற்றுக்கொண்டு எல்லாரும் இருக்கிறாங்க. கண்ணு முழிச்சு பெண்களும் இருந்து இதை பார்க்குற பாக்கியம் அவங்களுக்கும் கிடச்சிருக்கு. எல்லா பிரசாதமும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி வழிவகை பண்ணியிருக்கு. பல ஊரில் இருந்தும் பல கிராமத்தில் இருந்தும் நிறையா பேர் வர்றாங்க. நாங்கள் 40 பங்காளிகள் மட்டும் இல்லாமல் வெளி ஜனங்களும் கும்பிட்டு யார் வந்தாலும் நாங்கள் மரியாதை செஞ்சு கூப்பிட்றோம்னு சொல்லி எங்களுக்கு கட்டளை போட்டிருக்கு. அதனால் யார் வந்தாலும் நாங்கள் சிறப்போடு சேர்த்துக்குவோம். எங்கள் குலதெய்வத்துக்கு என்ன சிறப்பாக செய்யணும்னு நினச்சாலும் அதை நாங்கள் ஏற்றுக்குவோம், செய்வோம். அது மாதிரி தான் எங்கள் சாமி சொல்லியிருக்கு, யாரையும் ஒதுக்கக்கூடாதுன்னு. எங்கள் சாமி என்ன சொல்லுதோ அதுபடி தான் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். வருஷம் ஆவணி மாதம் நாங்கள் இந்த பூஜையை செய்கிறோம். இந்த பூஜையில் சிறப்பாக நீங்கள் எந்த ஊர்லேருந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக வரலாம். எங்கள் தலைமை கமிட்டியில் எங்கள் தர்மவர்த்தாவை பார்த்து நீங்கள் சேர்ந்து அதன் பேரில் உங்களுக்கு அழைப்பு வரும் வருடம். அதன் பேரில் நீங்கள் என்ன செய்முறை செய்கிறீங்களோ, வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றி எங்கள் சாமி உங்களுக்கு அருள் பாலிக்கிறதுன்னு கேட்டுக்கிறேன். வணக்கம்.